நண்பேண்டா அப்படின்ற ஒரு வார்த்தை நட்புக்கு ஒரு ஜாலியா சொல்ற வார்த்தை. அந்த படத்துல வந்தது இல்லையா? சோ அதுல இருந்து இல்லையா? நண்பேண்டா அப்படின்னா ஒரு நட்புக்கு உனக்கு நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை. சோ இன்னைக்கு உலகமே வியந்து பயந்து பார்க்கிற ஒரு நட்பு யாருது அப்படின்னு பார்த்தா இந்தியா ரஷ்யா இல்லையா? சோ இவங்க இந்தியா ரஷ்யாவுக்கான ஒரு நட்பு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப காலமா இருக்கிற ஒரு நட்பு. இந்த நட்பை பார்த்து நாடுகள் வியக்கிறது மட்டும் இல்ல, நாடுகள் பயப்படவும் செய்யறாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரிக்கு எதனா ஒரு ஆபத்து கொடுத்தா அந்த கண்ட்ரி ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ இந்தியாவுக்கு ஒரு ஆபத்துனா ரஷ்யா நிக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்துனா இந்தியா நிக்கிறாங்க. சோ இதுதான் நட்பு. நம்முடைய மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நட்பு இருக்கும். யாருடையது? கர்ணன், துரியோதன். அவங்களோட நட்பு சிறந்த நட்பு. ஸோ இந்த நட்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டது எங்கன்னா ஏன் நண்பன் கிட்ட இருந்து. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு. இனிமே இருக்கிற போற காலம் வரைக்கும் அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே, ஸோ அவங்ககிட்ட நான் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பேசும்போது கூட எந்த ஃப்ரெண்டை பற்றியும் அவன் ஒரு தடவை கூட தவறா சொன்னதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஒரு ஃப்ரெண்டுக்கு எது வராதோ அதை பத்தி பேசவே மாட்டான். ஒரு ஃப்ரெண்டுக்கு எது நல்லா வருமோ அதை பெருசா பேசுவோம். எப்பவுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ப்ளஸ்ஸை மட்டுமே பேசுவோம். இப்போ ஒரு 2 பேர் இருக்கும், ஒரு ஃப்ரெண்டு இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு நாள் சேர்ந்து இருக்கோம்னா அந்த வராத ஃப்ரெண்டை பத்தி என்ன பேசுவோம்? நீங்களே உங்க மைண்ட்க்கு விட்டுறேன் அதை. ஓகே, ஆனா என் ஃப்ரெண்ட் என்ன பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வராத ஃப்ரெண்டை பத்தி எது நல்ல விஷயமோ அதை பெருசா பேசுவோம். ஸோ அப்ப நமக்கு தெரியும் நாம இல்லாத இடத்துல கூட நம்மளை பத்தி எப்படி பேசுவாங்க? கண்டிப்பா நெகட்டிவா பேச மாட்டோம். நம்மளுக்கு வராத விஷயத்தை பத்தி பேச மாட்டோம். நம்மளுக்கு எது வருமோ அதை நல்லா பேசுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நாம அவங்களோட நல்லதை மட்டுமே தான் பேசணும். அவங்களுக்கு வராத விஷயங்களை பேசி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்படி இருந்தாலே நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கு.